ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சங்கர. பெரியவாவிடம் ஒரு பக்தர் வந்திருக்கிறார். அவர் பெரியவாவிடம், எனக்கு சொந்த வீடு மற்றும் சொந்தமாக நிலம் போன்றவை வாங்க வேண்டும் பெரியவா. ஆனால் என்னால் எவ்வளவுதான் சேர்த்து வைத்தாலும் நான் சேர்த்து வைக்க இந்த நிலத்தின் விலையும் அது மட்டும் அல்லாமல் சொந்த வீடு கட்டுவதற்கான விலைகளும் அதிகரித்து கொண்டேதான் போய்கொண்டே இருக்கிறது. நானும் கெட்ட வேண்டும் என்று ரொம்ப ஆண்டுகளாக வெயிட் பண்ணி கொண்டே இருக்கிறேன். ஆனால் என்னால் கெட்ட முடியவில்லை. இதற்கு ஏதாவது ஒரு பரிகாரங்கள், எளிய பரிகாரங்கள், என்னால் முடிந்த அளவு செய்ய வேண்டிய பரிகாரங்களை சொல்லுங்கள் பெரியவா என்கிற மாதிரி அந்த பக்தர் பெரியவாயிடம் கேட்க, அதுக்கு பெரியவா ஒரு எளிய பரிகாரத்தை கூறியிருக்காருந்தாங்க சொல்லணும். அது என்ன என்பதை நாம் காண்பதற்கு முன்பாக நமது சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பொழுதுதான் பெரியவா கூறிய அனைத்து செய்திகளாகட்டும், அவரை பற்றிய மகிமைகளும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அது என்ன பரிகாரம் என்றால், உங்களது வீட்டில் வெள்ளிக்கிழமை அன்றோ அல்லது சனிக்கிழமை அன்றோ நீங்கள் உங்களது வீட்டிற்கு அருகில் உள்ள மண்பானை கடைகள் இருக்கும் அல்லவா, அங்க மண்பானையை வாங்கி கொள்ளுங்கள். அதாவது எப்படிப்பட்ட மண்பானையை வேண்டுமானாலும் வாங்கலாம். இருந்தாலும் நான் சொல்கிற மாதிரி ஏதாவது மண்பானை உங்கள் கண்ணுக்கு தென்பட்டால் அதை வாங்கி வைத்து இந்த வழிபாட்டை செய்யுங்கள். அது மிகவும் நல்லது. அது என்ன மண்பானை என்றால், நம்ம கிளாஸ் இருக்கும் அல்லவா, தண்ணீர் குடிக்க டம்ளர் பயன்படுத்துவோம் அல்லவா, அந்த டம்ளர் போன்று மண்பானையில் செய்திருப்பார்கள். அதை போன்று கொஞ்சம் சிறிய அளவு பெரிதாக இருக்கின்ற மண்பானையை கிடைத்தால் வாங்க, இல்லைன்னா வட்டமாக இருக்கிற மண்பானையை வாங்கிக் கொள்ளுங்கள். வாங்கிவிட்டு உங்களது வீட்டிற்கு கொண்டு வந்து அதை நன்றாக கழுவி விட்டு அதை சுற்றி சந்தனத்தாலும் குங்குமத்தாலும் அலங்காரம் பண்ணி விடுங்கள். பண்ணிவிட்டு அதற்கு பிறகாக 2 வெத்தலை, அதனுடன் 2 கொட்டாம்பாக்கு என்று கூறுவார்கள் அல்லவா, இந்த 2ஐயும் எடுத்துக்கொள்ளுங்கள். அதனுடன் ₹1 காயினையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வெத்தலைக்குள், அந்த 2 வெத்தலைக்குள் அந்த கொட்டாம்பாக்கையும் ₹1 வைத்து 4ஆக மடித்து அதற்கு பிறகாக அந்த மண்பானைக்குள் வைத்து விடுங்கள். மண்பானைக்குள் வைத்துவிட்டு அதற்கு பிறகாக உங்களது வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற நாட்டு மருந்து கடைக்கு சென்று விடுங்கள். அந்த நாட்டு மருந்து கடையில் சென்று அங்கு இந்த குன்றிய மணிகள் என்று கூறுவார்கள் அல்லவா, அந்த நீங்க கடையில் கேட்டாலே கிடைக்கும். அந்த மணிகள் சிவப்பு நிறமாக இருக்கின்ற டேமேஜ் இல்லாத 21 மணிகளை வாங்கி கொள்ளுங்கள். அந்த பாசிகளை வாங்கி இதனுடன், அதாவது வெத்தலை வைத்தீர்கள் அல்லவா, அதனுடன் இந்த 21 பாசிகளையும் போட்டு விடுங்கள். அதற்கு அப்புறமாக கல்லுப்பை அதில் சேர்க்க வேண்டும். அதற்கு மேலே ஒரு 2 கைப்பிடி அளவு கல்லுப்பை சேர்த்து விடுங்கள். அடுத்ததாக அந்த பானையை நீங்கள் மஞ்சள் துணியால் கட்ட வேண்டும். அந்த மஞ்சள் துணியை நீங்கள் எப்படி ரெடி பண்ண வேண்டும் என்றால், வெள்ளை துணியை மஞ்சளில் கரைத்து அதை மஞ்சள் நிறமாக மாறுவதற்கு இந்த செயலை நீங்கள் செய்வதற்கு முன்பாகவே அந்த துணியை நீங்கள் ஒரு நாளைக்கு முன்பாகவே காய வைக்க வேண்டும். அது மஞ்சளில் நனைத்து விட்டு நீங்கள் இவ்வாறு இந்த துணியை அந்த மண்பானையின் மேலே கட்டி விட்டு இதை நீங்கள் வீட்டின் உங்களுக்கு பூஜை அறை இருக்கும் அல்லவா, வீட்டில் அதில் ஒரு மூலையில் வைத்து விட வேண்டும். குபேர மூலை அல்லது உங்களுக்கு பூஜை அறையில் எந்த மூலையில் வைக்க வேண்டுமோ அந்த மூலையில் வைத்து விட வேண்டும். அதை நீங்கள் வாஸ்து தோஷம் என்று கூறுவார் அல்லவா, வாஸ்து நாள் என்று கூறுவார் அல்லவா, அந்த வாஸ்து நாளன்று நீங்கள் இந்த மண்பானை இருக்கும் அல்லவா, அந்த மண்பானையை எடுத்து பூஜை செய்ய வேண்டும். நீங்கள் பௌர்ணமி நாளன்றோ, நல்ல நாட்கள் அன்று அல்லது வாஸ்து நாள் வரும் அல்லவா அடிக்கடி, அந்த நாட்கள் அன்று நீங்கள் பூஜை செய்து வர வேண்டும். இவ்வாறு அந்த மண்பானையை வைத்து நீங்கள் பூஜை செய்து வருவதால் உங்களுக்கு சொந்த வீடு அமையும், சொந்தமாக நிலங்கள் அமையும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது என்கிற மாதிரி பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். மறக்காமல் இந்த செயல்களை நீங்கள் வாஸ்து நாள் என்றும் பௌர்ணமி நாட்கள், நல்ல நாட்கள் என்றும் செய்து வாருங்கள். நீங்கள் இதை முழு மனதுடன் செய்து வர வேண்டும். அப்பொழுதுதான் சொந்த வீடும் சொந்த நிலமும் உங்களுக்கு அமையும் என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இதை ஒரு தடவை செய்துவிட்டு எனக்கும் சொந்த வீடு அமையவில்லை என்று கூறாதீர்கள். 3 மாதங்கள் இதை தொடர்ச்சியாக செய்து வாருங்கள். மறக்காமல் இது வாஸ்து நாட்கள் அன்று நீங்கள் இவ்வாறு செய்து வருவால் வாஸ்து தோஷம் உங்களுக்கு நீங்கிவிடும். சொந்த வீடும் சொந்த நிலமும் வேண்டும் என நினைக்கிறவர்கள் மறக்காமல் பெரியவா கூறிய இந்த செய்தியை செய்து வாருங்கள். உங்களுக்கும் சொந்த வீடும்